ஹாய் கைஸ். ஹே ஹலோ நண்பா, வெல்கம் டு பூமர் சேனல். ரசிகனின் ரசிகன் மணியோட ரசிகன் யாரா இருந்தீங்கன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க இந்த வீடியோவை ரசிக்கவே முடியாது. ஆரம்பிக்கலாங்களா? நம்ம சேனல்ல ஏன் லேட்டா வீடியோ போடுறோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. ஏன்னு கேளுங்க. இல்லைன்னா வழிக்கு விழுந்துரும் இல்லையா? இந்த வீடியோ மணி ரசிகர்களின் மனதை முழுக்க முழுக்க உறுதிப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இவர் யாருன்னா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இன்ஸ்டாகிராம்ல 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு கிறுக்கு செலிபிரிட்டி. பை தி வே, இவரை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. சத்தியமா தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் ஒரு வீடியோ பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மணி ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ்ல சும்மா ஸ்டார்டிங்ல கப்புள்ஸா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போட்டாங்க வீடியோ. இப்போ தனித்தனியா பிரிஞ்சு யார் யாரோ போட்டுட்டு இருக்காங்க. வீடியோ தானே? வீடியோ தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, இதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம், நம்மளால இது பேசக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அவங்களே எதுவும் பர்சனலா வச்சுக்கல. ஸோ அதனால நம்மளும் தாராளமா பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சுக்கணும். ஆமா. கணிக்கும் மணிக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது, அதெல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இங்க மேட்ரே இல்ல, மணி பண்ணதான் மேட்ரு. இப்போ ரீசன்ட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாலாம் போயிருந்திருக்காரு. சோ அந்த வீடியோ வந்து மணி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எடுத்து போட்டாரு. அது கூட பயங்கர வைரல் ஆனிச்சு. நாங்க மட்டும் இல்ல, பல ஆண்களோட கேள்வி இது. வைத்திருச்சல்னு சொல்லலாம். டாக்டர் கூட வாங்குவீங்க. ஆல் இந்தியா ரேஞ்சுக்கு ஃபேமஸ் ஆகும். லைஃப் லைனும் ஹார்ட் லைனும் சேராமக்கு ரொம்ப ரேர். யாரா அவன்? அப்படி என்ன இவன் பண்ணிட்டான்? ராணுவத்துல இருந்து வந்தியா? இல்ல மக்களுக்காக ஏதாவது போராட்டம் கிராட்டம் பண்ணியா? இதுல சாதனை ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல மக்களுங்க யாருக்காவது இன்ஸ்பிரேஷனாவது இருந்திருக்கியா? சீஃப் கெஸ்டா கூப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான்? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ மணி ப்ரோ நீங்களே சொல்லுங்க. சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசினா செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? இவரை சொல்லி தப்பு இல்லைங்க. அந்த காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்க பாரு, அவங்கள சொல்லணும். வெளிக்கட்டும் ஆபாசம், சீர்படட்டும் ஆர்காசம். அதுவும் உமன்ஸ் காலேஜுக்கு போய் ஒரு ஜென்ஸ் கூட்டிட்டு வந்து பொம்பளை சோக் கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். அந்த காலேஜ் நேம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா அவனை பார்த்ததும் அந்த பொண்ணுங்க பண்ண ரியாக்ஷனை பாத்தியா? ஏதோ ஒரு பைத்தியக்கார கூடத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. விட்டா அவனை கடிச்சு திண்டுவாங்க போலியா? என்னால பொறுத்துக்க முடியல டாக்டர். டென்ஷன் ஆயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? அப்செட் ஆயிடுவேன். அழுக வந்துரும், தலைவலி வந்துரும், மண்டையை வெடிச்சு போற மாதிரி. மணி ப்ரோ ஆனாலும் மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இத பார்த்த தமிழ்நாட்டு பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. பர்சனலா இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டேய் நானும் ஒரு தண்டனை வச்சுக்கிறேன்டா. என்னடா அது? இதோ அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு. அப்படி உன்ட்ட என்னதை பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க சொல்லுங்க தோழிகளே. பொறாம லைட்டா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. Many months later. இப்போ ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. என்ன இது? அப்படின்னு உள்ளார போய் பார்த்தா கனி இல்லாம கவலையில இருந்த மணி அடித்த தருணத்தை காட்சிப்படுத்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ நாங்களும் பார்த்துட்டோம். வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் வீடியோவா? ஆமா. எதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது கண்டென்ட்டுக்காக. தலைவரே மறக்காம இந்த படத்துல டெலிகிராம் லிங்க் அனுப்பிச்சு விட்டுருங்க. அட பேயில போவான்.
அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கான் தியேட்டர்ல பார்க்கணும் தெளிவா நீங்க இருக்குமா வந்தனை பிடிச்சி வச்சு அடுத்த எடுத்தாமா சரி தியேட்டர்ல பாருங்களேன். அந்த வீடியோ லிங்க் யார்கிட்ட இருக்கு? என்கிட்டயே இருக்கு. இந்த வீடியோவுக்கு மணியை விளக்கம் கொடுத்திருக்காரு, அதை படிக்கிறோம் கேளுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மணி வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, என்னங்கடா ஏதோ இலவு விழுந்த மாதிரி ஆளுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க. போன இயர் நவம்பர் மந்தே நடந்த இன்சிடென்ட் இது. ஒரு பொண்ணு ஸ்னாப்ல நியூடா அடிக்கடி வீடியோ கால் பண்ணிட்டே இருந்தா. நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன், அப்பவும் பண்ணிட்டே இருந்தா. நான் ஃபேஸ காட்டுன்னு சொன்னேன், அதான் கட் பண்ணிட்டா. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. அடுத்து பார்த்தா வேற ஒருத்தன் மாஸ்டிபியூஷன் பண்ற வீடியோ சேர்த்து எடிட் பண்ணி போட்டாங்க. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. அப்பவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எதை வச்சு இது நான் தான் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுல கிளியரா தெரியுது பாதி வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ யாராவது ஒருத்தர் ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கும்போது ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே பேசினாலும் அவனுக்கு தேவை உடம்புதான்னு நினைச்சா எதுக்கு ஃபேஸை காட்டுன்னு சொல்ல போறான்? இப்படி கேவலப்படுத்துற அளவுக்கு நான் உங்களுக்கு என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் திட்டுறாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தானே காலேஜ் ஃபங்க்ஷன் கூட நான் போகாம இருந்தேன். ஆனாலும் ஏன் இந்த வன்மம்? அப்போ நீங்க நினைச்சா ஒருத்தனை இப்படி சொல்லியே ஈஸியா சொல்லி முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்றீங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, தப்பு செஞ்சிருந்தா கம்முன்னு இருந்திருப்பேன், செய்யாத தப்புக்கு மன உளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஒரு எமோஜ் போட்டி முடிச்சிருக்காரு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பற்றின எக்ஸ்பிளைன். ஓகே, என்னன்னா மணி வந்துட்டு மொபைல் வச்சிருக்கும் போது ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்றாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நியூடா இருக்க மாதிரி இருக்கு. மணி வந்து ஃபேஸை காட்டு இப்படின்னு மட்டும்தான் ஒரு ரியாக்ஷன் சொல்லுவாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேஸை காட்டுங்கன்ற கோபமா தானே கேட்கணும். ஃபேஸை காட்டுங்க இவரோட முகம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா டக்குன்னு ஒரு செகண்ட் கட் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வந்து மாஸ்டிபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும். சுகமா இருக்கா போ எருமாடு. ஆக்சுவலி அந்த வீடியோல மணி வந்து மாஸ்டிபியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் கையை உதறுவாரு. அங்கதான் ஆள் பாடிக்கிட்டாரு. கையை உதரும் போது அவர் கையில இருந்த அந்த மோதிரம், கருப்பு கலர் மோதிரம் ஒன்று, வெள்ளை கலர் மோதிரம் ஒன்று அவர் கையில இவ்வளவு பெரிய நகை வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இந்த நிறைய ரீல்ஸ்ல வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அவர் கை ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது பார்த்தவனே இதுலயும் கண்டுபிடிச்சிட்டான், அதுல இருந்த கை தான் இதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். வீடியோ காலில் போய் என்ன கொடுமை மணி இது. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஆனா உன்னையும் ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணது பத்தியா, அதுங்களை செருப்பால் அடிச்சா சரியா போயிடும். சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். மணி ஃபேன்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ஹர்ட் ஆயிருந்தா சாரி. இது அவர் தாழ்த்தியோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இந்த வீடியோ பண்ணல. அவர் அசிங்கமா பண்ணதுனால தான் இந்த வீடியோவே பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாலும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மணியோட ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மணி அடிங்க. சாரி, மணி அடிச்ச மணி கிடையாது, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நமக்குங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.